தேவனுடைய தயவும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மனுஷ தயவும் கிடைச்சிடும். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க மாத்தி செய்றீங்க இவ்வளவு நாள், என்ன செஞ்சீங்கன்னா மனுஷ தயவை தேடினீங்க, அதனால எதுவும் நடக்கல. அப்படிதானே? மனுஷன் யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, யாராவது ஒரு மனுஷனை நம்ம எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். அப்படி அல்ல, மனுஷ தயவு அல்ல, தேவ தயவு நமக்கு வேணும். தேவ தயவு நமக்கு வந்துட்டா மனுஷ தயவின் கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும், யாரோ ஒருவருடைய தயவு நமக்கு தேவைப்படும் என்றாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய தயவு நமக்கு வேணும். அதுக்கு அந்த கிருபை வேணும். நான் சொல்ல புரியுதா? கிருபை இல்லாம தயவு கிடைக்காது.